தஞ்சாவூரில் நடந்து சென்ற பெண் ஒருவர் லிப்ட் கொடுப்பது போல் பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்கள். மாவட்டம் பூதலூரில் நேற்றைய தினம் பெண் ஒருவருக்கு லிப்ட் கொடுப்பது போல பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. இந்த செய்திகளின் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தனது எக்ஸ் பதிவில் திமுக ஆட்சியில் பெண்கள் நடமாடவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொஞ்சமும் இல்லாத நிலை இருப்பதை நான் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்துள்ளேன். இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாட்டில் கடந்த மாதம் சாலையில் நடந்து கொண்டிருந்த பெண் ஒருவர் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டு அப்பெண் உடனடியாக அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து சென்ற நிலையில் காவல்துறையும் மருத்துவத்துறையும் தன்னை அலைக்கழிப்பதாக ஆங்கில நாளேட்டிற்கு பேட்டி அளித்துள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பாலியல் வழக்குகளை இவ்வளவு அலட்சியமாக கையாளும் அளவிற்கு நிர்வாகத்தை சீர்கெடுத்துள்ள திமுக முதல்வருக்கு கடும் கண்டனம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரத்தநாடு வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போது பூதலூரில் வன்கொடுமை தடுத்திருக்க முடியும். சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது என்று குற்றவாளிகள் துணிந்துவிட்டனர் என்று நினைக்கும் அளவிற்கு திமுக ஆட்சியில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரத்தநாடு பூதலூர் வன்கொடுமை வழக்குகளின் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறும் இனி ஒரு நிர்பயா தமிழ்நாட்டில் உருவாக கூடாது என்ற நோக்கத்தோடு பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.